ஹலோ. நான் இந்த மோட்ரோலால வந்து எட்ஜி 70 ஃபியூசன்னு சொல்லி ஒரு ஃபோன் ஒண்ணு இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அந்த ஃபோனுடைய இனிஷியல் இம்ப்ரஷன் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். இது வந்து அதோட ஃபாலோ அப். இது வந்து நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த மாடல் வந்து கண்ட்ரி ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் கலரு மாடலு. ஒயிட்லயே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான ஒயிட்டு. இந்த ஃபோன்ல வந்து நான் அந்த 2 வீக்ஸா நோட்டீஸ் பண்ண சில நல்ல விஷயங்கள், சில புடிக்காத விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா ஒரு 2, 3 விட்ஜெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து லாக் ஸ்க்ரீன்லயே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பேட்டரி எவ்வளோ இருக்கு பெர்சன்டேஜ், அப்புறம் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சுத்தி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, இல்ல வெளிய எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, அத காமிச்சுரும். இது வந்து வெளிய உள்ள டெம்பரேச்சர் தான். ஏன்னா, இப்ப நான் ஏசி ரூம்ல தான் இருக்கேன். 39னா இது வந்து வெளியில இருக்க டெம்பரேச்சர் தான் காட்டுது. ஸோ இது மாரி விட்ஜெட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சரா தான் இருக்கு. இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் உடைய அந்த ஃபாண்ட்ட வந்து நான் எனக்கு புடிச்ச மாரி மாத்தியிருக்கேன். அப்புறம் அது கீழ டேட்டு எந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆவணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கீழயுமே உங்களுக்கு பேட்டரி பெர்சன்டேஜ் காட்டுது. இந்த காட்டுது பாருங்க. ஸோ இது மாரியான கஸ்டமைசேஷன்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கேத்த மாரியான வால்பேப்பர்ஸு அந்த மாரியான அது சப்போர்ட் பண்ற மாரியான சில வீடியோஸ்லாம் நீங்க வந்து வியூ பண்ணும்போது, இந்த ஸ்க்ரீனோட குவாலிட்டி வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. இப்போ நான் வந்து வால்பேப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர் தான் அது. இது எனக்கு வந்து இப்போ நான் என்னோட ஐலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த இலையில இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த ட்ராப்ஸு, வாட்டர் ட்ராப்ஸு, அப்புறம் வந்து இந்த பிளாக்கு, அப்புறம் இந்த கிரீன்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரீன் இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா காட்டுது இந்த டிஸ்ப்ளே. இது வந்து 1.5K குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே தான் இது. HDR10 சப்போர்ட் அது இதுன்னு நெறையா இருக்கு. இப்போ YouTubeல போயிட்டு, இதில வந்து HDR வீடியோன்னு போட்டீங்கன்னு வைங்க. HDR வீடியோ. இது மாரியான சில வீடியோஸ்ல வந்து அந்த HDR சப்போர்ட் இருக்கும். இங்க பாருங்க ஓப்பன் பண்ணா அதில ஒரு மோட்டோவோட ஆட் ஒண்ணு. இதில வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு, குவாலிட்டில போனோம்னா, இங்க பாருங்க இவ்ளோ சப்போர்ட் இருக்கு. நார்மல் ஃபோன்ஸ்ல வந்து 1080p வரைக்கும் தான் இருக்கும். பாஸ் பண்ணிருவோம். 1080p வரைக்கும் தான் முக்காவாசி ஃபோன்ல இருக்கும். அப்புறம் வந்து 1440 இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, அந்த 2160 அது வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. HDR இருக்கு. இப்ப அத செட் பண்ணி ப்ளே பண்ணோம்னா, இங்க பாருங்க. இப்ப நான் இத வந்து எவ்வளோ குவாலிட்டியான வீடியோ ப்ளே பண்ணாலும், இப்போ உங்க ஸ்க்ரீன் வந்து என்ன குவாலிட்டில இந்த வீடியோ ப்ளே பண்ணுதோ, அந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். பட் என்னோட இங்க டைரக்ட்டா நான் பார்க்குற இந்த விசன்ல வந்து, இது வந்து ஒரு 40,000 50,000க்கு நீங்க ஒரு டிவி வாங்குனீங்கன்னா, அந்த டிவியோட டிஸ்ப்ளே எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமோ, அவ்வளோ குவாலிட்டியான ஒரு டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து சின்ன டிஸ்ப்ளே தான். 6.68 ஏதோ தான் வரும். பட் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா குடுத்துருக்காங்கங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது வந்து உங்களுக்கு எவ்ரிடேல யூஸ் பண்ணும்போது, YouTubeலாம் பார்க்கும்போது வந்து பெருசா நமக்கு வந்து தெரியுது. இதில வந்து நல்லாருக்கு குவாலிட்டின்னு சொல்ட்டு. இது ஒரு நல்ல விஷயம். எனக்கு புடிச்சிருந்தது. டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து நல்லாருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் வந்து எனக்கு இதில வந்து கொஞ்சம் புடிக்காத விஷயம் என்னன்னா, ரொம்ப லவுடான மியூசிக் வந்து நீங்க ப்ளே பண்றீங்க. YouTubeலயே ஏதாவது ஒரு அ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபுல் சவுண்ட் வச்சீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லேசா வைப்ரேட் ஆவுது. இந்த இடத்துல. இந்த கவர் போட்டிருக்கேன். கவர கழட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. இது கிட்ட வந்து வைப்ரேஷன் இருக்கு. அந்த ஆடியோ வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் லவுட் ஆவுதோ, அப்பல்லாம் இந்த இடம் கொஞ்சம் அதறுது. நீங்க ஃபோன இப்டி கையில வச்சுட்டு வீடியோ பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா, அது கையில உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன். இந்த கேஸ் வந்து நான் வர வச்சு இப்போ பக்கத்து ஊர்லேருந்து வர வச்சு போட்டுருக்கேன். இது வந்து ஒண்ணும் கரெக்ட்டான ஃபிட் இல்ல. கொஞ்சம் ஈஸியா கழர்ற மாரி தான் இருக்கு. ஸ்டில் இந்த ஃபோனுக்கு வந்து கேஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது இப்போதைக்கு கிராம பக்கங்கள்ல சிரமம்.
மத்தபடி சென்னை அந்த மாரி கொஞ்சம் மெயின் ஏரியாஸ்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். எங்க கிராம சைட்ல கஷ்டம். ஆனா இது வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரன்ட் கேஸும் ஒண்ணு வாங்குனேன். அப்பதான் அந்த ஒயிட் நல்லா வெளிய தெரியுங்கிறதுக்காக. பட் அதில வந்து என்ன ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, மேல வந்து நாய்ஸ் கேன்சலிங்க்குன்னு சொல்லி ஒரு மைக் குடுத்துருக்காங்கல்ல. அந்த கேஸ்ல வந்து இந்த ஹோலு இந்த இடத்துல இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இந்த ஃபோனுக்கு வந்து எதுவுமே இல்ல. வெறும் எம்ப்டியா உள்ள ஏரியா தான். இந்த இடத்துல வந்து அந்த கேஸ்ல ஹோல் இருக்கு. இந்த இடத்துல ஹோல் இல்ல. அதனால அத நான் ரிட்டர்ன் போட வேண்டியதா போயிடுச்சு. இப்போ இந்த லோ குவாலிட்டி கேஸ்லயே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இது வந்து ரூ. 130. நான் வாங்குன டிரான்ஸ்பரன்ட் கேஸ் வந்து ரூ. 95 தான். மீஷோல போட்டேன். பட் அது வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் ஃபால்ட்டு. பட் இது வந்து இந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆனா, இது வழியா ஹீட்டான ஏர் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு இந்த வேப்பர் சேம்பர்ன்னு சொல்லி இதில ஒண்ணு இருக்கு. ஓவர் ஹீட் ஆவுனா, அந்த வேப்பர் சேம்பர்லேருந்து இது வழியா ஹீட் வெளியாகும். இந்த ஹோல் வழியான்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட்டா இதுவரைக்கும் நான் வந்து இதுலேருந்து ஹீட் ஏர் வருதான்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணதில்ல. பட் இந்த இடத்துலயாம் கரெக்ட்டா ஹோல் இருக்கு. ஸோ இது மாரி மெயினா இந்த ஃபோன்ல எங்கெங்கேல்லாம் வந்து நமக்கு இந்த கட் அவுட் தேவையோ, அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். இதில நல்லா இருக்குன்னு சொன்னது டிஸ்ப்ளே, இந்த கஸ்டமைசேஷன். பிரச்சனை அப்படின்னு சொன்னது வந்து அந்த ஆடியோவுடைய வைப்ரேஷன். அது அந்த அளவுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் குடுக்கல. அப்புறம் இன்னொன்னு நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து கேமரா. கேமரா குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப நெறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுலலாம் வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இல்ல. அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆனா கேமரா குவாலிட்டி நல்லாருக்கு. எனக்கு வந்து கேமரால அ எந்த ஒரு குறையும் தெரியல. சோ ஃபார். இதில வந்து போஸ்ட் ப்ராசஸிங் வந்து நல்லாருக்கு. இப்போ நான் இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஸ்க்ரீன்ல என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கங்க. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அத ஓப்பன் பண்ணேன்னா, என்னோட ப்ராசஸர் வந்து இத ப்ராசஸ் பண்ணி வேற மாரி மாத்தி குடுக்கும். இங்க பாருங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கீழ இருந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்ல. இந்த ரிங் எல்லாம் இல்ல. பட்டு போஸ்ட் ப்ராசஸிங்ல அது கரெக்ட்டா எல்லாமே ஆட் பண்ணி குடுக்குது. இந்த பாருங்க இந்த பேப்பர்ல உள்ளது எவ்வளோ தெரியுது. கீழ உள்ள இந்த சின்ன பேப்பர் வரைக்கும் எடுத்திருக்கு பாருங்க. இது மாரி கேமரா வந்து எனக்கு புடிச்சிருக்கு. இதோட போஸ்ட் ப்ராசஸிங்கும் எனக்கு புடிச்சிருக்கு. அது ஒண்ணும் எனக்கு பிரச்சனையா தெரியல. அதே மாரி இது ஃபோட்டோ குவாலிட்டியும் நல்லா எடுக்குது. அதுலயும் ஒண்ணும் குறை இல்ல. ஆ இது ஒரு பாசிட்டிவ் சொல்லட்டுமா? ஒரு நெகட்டிவ் இன்னொன்னு என்னன்னா, இதில வந்து எல்லாம் பேட்டரிய வந்து ரொம்ப ஹைப் பண்றாங்க. இதில வந்து 7000 எம்ஏஹெச் பேட்டரி இதில இருக்கு. ஆ இதுக்கு முன்னாடி வந்த எட்ஜ் 60 ஃபியூஷன்ல வந்து 5200 ஏதோ தான். ஸோ இதில வந்து 26% பேட்டரி லைஃப் அதிகம். பட் ஸ்டில் அ இது வந்து ரொம்ப சூப்பரா பேட்டரி நிக்கிதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ட்ரெயினும் கொஞ்சம் குயிக்கா ஆவுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 எம்ஏஹெச் இருக்கு. நான் ஒரு 8 தடவ சார்ஜ் போட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் இந்த ஃபோன நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 1/2 நாளுக்கு ஒரு தடவ சார்ஜ் போடுற மாரி தான் இருக்கு. ஆனா, நான் ஹெவி யூசர் கிடையாது. கேமிங்லாம் நான் விளையாட மாட்டேன். யூடியூப் பார்ப்பேன். மத்தபடி ரொம்ப ரேரா ஃபோன் பேசுவேன். மத்தபடி கம்பெனி அப்ளிகேஷன்ஸ் ஒரு 6 அப்ளிகேஷன் இருக்கு. இத ரேண்டமா எப்பயாவது யூஸ் பண்ணுவேன். மொத்தமே என்னோட யூசேஜ் இவ்வளோ தான். வாட்ஸ்அப்பு, யூடியூபு, அப்புறம் இந்த கம்பெனி ஆப்ஸ். இதுக்கே வந்து எனக்கு 1 1/2 நாளைக்கு ஒரு தடவ நான் சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு நம்ம யூசேஜுக்கு 2 நாள் வந்துரும். சார்ஜ பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லன்ட்டு. பட் அந்த மாரி இல்ல. இது வந்து நல்லாவுமே ட்ரெயின் ஆவுது. ட்ரெயின் ஆயி நமக்கு வந்து சார்ஜ் 20% 15%லாம் வந்துருது. நம்ம வந்து சார்ஜ் போடுறாப்புல தான் இருக்கு. நீங்க ஹெவியா யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 8 மணி நேரம் இல்லன்னா 7 1/2 மணி நேரம் வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் எடுக்கலாம். ஆனா, ஃபோன் சார்ஜ் போடாமலாம் இருக்கலாம். 1 1/2 நாள் கழிச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஹெவி யூசருக்கு இருக்காது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். சூப்பராலாம் பேட்டரிய ஆப்டிமைஸ் பண்ண மாரி எனக்கு ஃபீல் இல்ல. பேட்டரி ட்ரெயின் ஆவுது. சார்ஜ் நான் அடிக்கடி போடுற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆவுது. அது ஒண்ணு நான் வந்து நெகட்டிவா பார்த்தேன். இன்னொன்னு பாசிட்டிவ் என்ன சொல்லணும்னா, சார்ஜ் ஸ்பீடு வந்து சூப்பரா இருக்கு. இதில வந்து 68 வாட்ஸ் சார்ஜரு பாக்ஸ்லயே குடுத்துருவாங்க. இதில வந்து நீங்க 20%லேருந்து போட்டீங்கன்னா, 56 மினிட்ஸ்லயே ஃபுல் ஆயிடும். நான் ஒரு 20% வந்தோனே தான் சார்ஜ் போடுவேன். 56 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபுல் ஆயிடும். இதில வந்து செட்டிங்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார்ஜ் பூஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதா இருக்கு பாருங்க. இந்த சார்ஜ் பூஸ்ட்டுங்கிறத வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஃபோன் சார்ஜ் ஏறுறது வந்து கொஞ்சம் இன்னமும் ஸ்லோவா இருக்கும். பட்டு ஃபோன் ஹீட் ஆவாது. அதே மாரி ஃபோனோட பேட்டரி லைஃப்பும் கொஞ்சம் அதிகமாகும். இதில போட்டிருக்கு. முடிஞ்சா நீங்க பாஸ் பண்ணி வேணா படிச்சுக்கங்க. நான் சொன்னது அதில போட்டிருக்கும். இத நான் ஆன்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப எனக்கு குயிக்கா சார்ஜ் சில சமயம் தேவைப்படுது. தேவையில்ல நைட்டு தான் போடுறேன். இல்ல அவ்வளவா ஒண்ணும் ஃபோன் யூஸ் இல்ல. ஆஃபீஸ் லீவுங்கிற பட்சத்தில இத ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டேன்னா, ஃபோன் ஹீட்டே ஆவாது. நான் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கூட டக்குனு சார்ஜர புடுங்கி விட்டு காதுல வச்சு பேச முடியும். பட் இது ஆன்ல இருக்குன்னா, நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கப்போ சார்ஜர அன்பிளக் பண்ணிட்டு காதுல வச்சேன்னா, சூடா காதுல வந்து அந்த ஹீட்டு பாஸ் ஆகும். ஸோ, இது வந்து சார்ஜ் நல்ல விஷயம். நல்லா ஸ்பீடா ஏறுது. அதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 7000 எம்ஏஹெச் வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்தில ஏறுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு அந்த விஷயத்தில இந்த ஃபோன் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மத்தபடி கால் குவாலிட்டிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அது மாரி வீடியோ காலு அதுவும் சூப்பரா இருக்கு. மத்தபடி இந்த பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு அது எல்லாமே ஃபாஸ்ட்டா இருக்கு. நான் வந்து இந்த டேப் டூ பே டபுள் டேப் பண்ணா வந்து ஒரு ஆப் லான்ச் ஆகுற மாரி செட் பண்ணியிருக்கேன் Paytm. இப்ப நான் வெளியில போம்போது எங்கேயாச்சும் அவசரமா பே பண்ணணும்னா, ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணி அந்த ஸ்கேன் கியூஆர் குடுத்து நான் டக்குனு பே பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அது மாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கு. பட் இத நான் என்னுடைய பைக்ல வந்து நான் மொபைல் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போம்போது, இது ஷேக் ஆகுதுல்ல, அந்த டைம்ல வந்து எதார்த்தமா டபுள் டேப் ஆயி, அந்த Paytm ஆப் வந்து ஆட்டோ லான்ச் ஆகுது. இந்த மாரி அன்லாக்ல இருந்துச்சுன்னா. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் வந்து Paytmஅ மாத்திட்டு, பின்னாடி டபுள் டேப் ஆப்ஷன்ல வந்து வேற ஏதாவது செட் பண்ணலான்னு கூட இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அது ரேண்டமா இந்த மாரி லான்ச் ஆகுறது வந்து பைக் ஓட்டும்போது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. அதுக்காக. அ அப்புறம் இது மத்தபடி ஃபோன்ஸ்லாம் ஆஸ் யூசுவல் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல போயிட்டோம்னா, நம்ம ரொம்பலாம் நோண்டிட்டு இருக்க மாட்டோம். நான் அந்த ஏஜ்ல இருக்கிறதுனால, இத வந்து ரொம்ப புஷ் பண்ணி பார்க்குறதெல்லாம் நான் பண்ணல. கேமிங் ட்ரை பண்ணேன். இது ஒரிஜினலான்ட்டு கண்டுபிடிக்க. கேமிங் நல்லா இருந்துச்சு. AnTuTu பெஞ்ச்மார்க்லாம் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். அது வந்து 1 மில்லியன் ப்ளஸ் வரும் இந்த ஃபோனுக்கு. நான் வந்து ஃபுல்லா கான்ஃபிகர் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு 96 லேக்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ ஒரிஜினல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் வந்து வாரண்டி செக் பண்ணேன். ஒன்ஸ் நான் சிம் போட்டு ஒரு 2, 3 டேஸ்ல வந்து வாரண்டி ஆக்டிவ்னு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் நாட் ஆக்டிவேட்டட்ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாரண்டி ஆக்டிவ்னு வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு இந்த ஃபோன் வந்து ஓகே ரியலான ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்கு வந்துட்டேன். இத வந்து நான் Flipkartல வாங்குனேன். எனக்கு வந்து 24,999 அப்படிங்கிற ஆஃபர் வந்துச்சு. கார்டு வச்சு யூஸ் பண்ணல. ஏன்னா கிரெடிட் கார்ட்லாம் யூஸ் பண்றது வந்து எனக்கு அனுமதி இல்ல என்னோட ரிலிஜன்ல. அதனால நான் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நல்ல நேரம் ஒன்லி ஃபார் யூ 2000 ஆஃபர்ன்னு Flipkartல வந்துச்சு. அந்த ஆப்ஷன அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 25,000க்கு இத எடுத்துட்டேன். அந்த ஆஃபரோட சேர்த்து கார்டு அவைல் பண்ணியிருந்தா, இது வந்து 23,999 இல்லன்னா 22,999 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். பட் அதில விருப்பம் இல்ல. நான் யாருக்கும் அத ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஆ எனிவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 256 ஜிபி வாங்குங்க. ஏன்னா என்னோட நான் ஸ்டோரேஜ காட்டுறேன் பாருங்க. நீங்க வந்து Google அக்கவுண்ட்லலாம் வந்து ஃபோட்டோஸ்லலாம் உங்களோட ஃபோட்டோஸ பழைய ஃபோன்ல சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இந்த ஃபோன் வாங்கும்போது அ 256 ஜிபி அத ப்ரிஃபர் பண்ணுங்க. 128 ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இங்க பாருங்க. நான் 2 வீக்ஸ்லயே எனக்கு வந்து 60 ஜிபி ஃபுல் ஆயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் 50%. இப்போ அத நான் கான்ஸ்டன்ட்டா அத செக் பண்ணி நான் டெலீட் பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்சம் குறையுது. திருப்பி இன்னும் 2 நாள்ல 60 வந்துருது. அதனால இந்த ஒரு டென்ஷன் வேணான்டா. எக்ஸ்ட்ரா 2000ஓ, 3000ஓ வருது. அந்த 12 ஜிபி ரேமு, 256 ஜிபி ஸ்டோரேஜ வந்து சூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு 4 இயர்ஸ் கூட நீங்க இத வச்சு ரன் பண்ணலாம். மத்தபடி இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கன்சர்ன்ஸ் இத செக் பண்ணி சொல்லு, அந்த மாரி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா என்ட்ட சொல்லுங்க. நான் எனக்கு அந்த விஷயத்துல வந்து ஏதாவது நாலேட்ஜ் இருந்தா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லயோ, இல்ல தனி வீடியோலயோ சொல்றேன். தேங்க் யூ.